இங்க ஜானுங்கிற ஒருத்தர் அவரோட காட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது சடனா ஏதோ ஒரு குழந்தை அலற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. அது குழந்தையே கிடையாது, ஒரு பறவையோட குஞ்சு. அந்த குருவி குஞ்ச கையில எடுத்த மனுஷா இமிடியேட்டா வீட்டுக்கு கொண்டு வந்து அவரோட பொண்டாட்டி மேரி கிட்ட காட்ட, குழந்தையே இல்லாத நமக்கு கடவுள் கொடுத்த வரமுங்க இந்த புள்ளைய நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பால் ஊட்டி தேன் ஊட்டி பாயாசம் எல்லாம் ஊட்டி வளர்க்குறாங்க. அந்த குருவி குஞ்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து குருவி பொண்ணாவே மாறிடுது. என்னதான் அந்த குழந்தை மனுஷ உருவத்துல இருந்தாலும் அவளுக்கு பேச்சு சுத்தமா வராது. அதுக்கு பதிலா குருவிங்க எல்லாம் கத்தோல்ல கீச்சு கீச்சுன்னு அந்த சவுண்ட் தான் அவளுக்கு வரும். இப்படியே அந்த குருவி பொண்ணு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த மேரிக்கு சந்தோஷம் தாங்காது. இப்படியே அவளை வெளியில கொண்டு போய் வெளியில கோழிங்களா இருக்குமா அது கூட அவளை பறக்க வச்சு பார்த்து ரசிக்கிறாங்க. குருவி பொண்ணுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அவளை மாதிரி குருவிங்க எல்லாம் பறந்து போறத பார்த்து ரொம்பவே ஏங்குறா. சாப்பாடு கூட மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடுலாம் விரும்பி சாப்பிட மாட்டா. குருவிங்க எல்லாம் சாப்பிடும்ல புழு பூச்சி, அதைத்தான் விரும்பி ரசிச்சு சாப்பிடுவா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் குருவி பாப்பாவும் மேரி ஆண்டியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க நிறைய குருவிங்களை கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு வளர்ப்பாங்களா. அந்த குருவிங்க எல்லாம் கத்துறத பார்த்துட்டு இவளுக்கு ஒரே ஜாலி ஆகிரும். எங்க ஆர்வத்துல ரெக்கை வரிச்சிட்டா மொத்த பேர் இவளை புடிச்சிட்டு போயிருவாங்கன்னு பயந்து போன மேரி ஆண்டி இமிடியேட்டா பாத்ரூம் கொண்டு போறாங்க. பாத்ரூம்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வெளியில வந்துட்டு திரும்ப டோர் ஓபன் பண்றதுக்குள்ள இவ ஜன்னல் வழியா அப்படியே பறந்து போயிடுறா. அதை பார்த்தவங்க தயவு செஞ்சு திரும்பி வந்துருன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா பரவாயில்லையா, திரும்பி வரமாட்டா. இந்த விஷயத்த மேரி ஆண்டி புருஷன் கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் குருவி பொண்ணை தேடி அந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் புறா கூட்டம் கூட சேர்ந்து ஜாலியா பறந்துகிட்டு இருந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப நேரம்லாம் பறக்க முடியாது. டயர்டாகி ஒரு வீட்டுக்குள்ள பெட்லயே விழுந்துடுறா. அங்க ஒரு குட்டி பொண்ணு நம்ம குருவி பொண்ணும் ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. பட் குருவி பொண்ணுக்கு வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. சோ ரெண்டு பேரும் மரங்கள்லாம் நிறைஞ்சு காட்டு பகுதிக்கு போய் விளையாடுறாங்க. இங்கிட்டு ஜானு மேரியும் குருவி பொண்ணை தேடி ஊரா அலைஞ்சு கடைசியா ஒரு பார்க்ல மரத்துக்கு அடியில வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மரத்துல இருந்து ஒரு குட்டி பொண்ணு இறங்கி வந்து நம்ம ஜான் கிட்ட, அங்கிள் நான் ஒரு ஏஞ்சல் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். நேத்து நைட் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் தூங்கணும். காலையில எழுந்து பார்த்தா அந்த ஏஞ்சலை காணும் அங்கிள், இங்கே பறந்து போயிருச்சுன்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மேரிக்கும் ஜானுக்கும் உயிரே வருது. எப்படியோ அந்த பொண்ணு உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து வலை வீசி தேடுறாங்க. கடைசியில ஒரு கடற்கரையில கண்டம் முடிச்சிடறாங்க. ஆனா குருவி பொண்ணு கண்ட விட்டு கண்டம் தாவறதுக்காக அப்படியே கடல் மேல பறக்கிறா. அவ பறக்கிறத பார்த்த ஜானு மேரியும் இதுக்கப்புறம் அவர் நம்ம கிட்ட திரும்ப வரப்போறது இல்ல, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி மனசுடைஞ்சு போய் பசேற போறப்போ கரெக்டா பறந்துகிட்டு இருந்துச்சுல பாப்பா, அது பொசுக்குன்னு கடற்குள்ள விழுந்துருது. இமிடியேட்டா குருவி பொண்ணை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வராங்க. பட் அவளால வீட்டுல இருக்க முடியல. அவளுக்கு வெளியில சுதந்திரமான உலகம் தான் பிடிச்சிருக்கு. சோ அந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்றா. இதை பார்த்த ஜானு மேரியும் அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வெளியில கொண்டு வந்து அவளை அப்படியே பறக்க விடுறாங்க. அவளும் பறந்து போறா. படமும் முடியுது.